ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கார்லிக் சீஸ் பிரெட். ஸோ இன்றைக்கி நம்ம வீட் பிரெட் வச்சு தான் செய்கிறோம். ஓவனில் செய்ய போகிறதில்ல, நார்மல் தோசை பேனில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் அமுல் பட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அது 2 பேக் எடுத்திருக்கேன், சின்ன பேக்கு. ஏன்னா நான் இன்றைக்கி 2 பிரெட் தான் வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அது கூட குட்டி குட்டியாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது தாங்க ஸ்ப்ரெட்டிங்க்கு. இப்போது ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே டாப்பிங்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறம் மேலே சீஸ் ஸ்லைஸ் இல்லைனா கிரேட்டர் சீஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சீஸும் ஆட் பண்ணிட்டேன். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சைடில் ப்ரெட்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி அதை நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 3 ஸ்லைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தந்தூரி மயோடு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஸ்நாக்ஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.